வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, என்னைய மன்னிச்சுக்குங்க, இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு. கொஞ்சம் வேலையில் மாட்டிக்கிட்டேன் மக்களே, அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோவே போடல. கடைசியாக நம்ம வந்துட்டு ஜன கன மன படத்தை தான் வந்துட்டு போட்டிருந்தோம். அதுவும் பார்ட் 1 போட்டிருந்தோம். அதோட வந்துட்டு பார்ட் 2 படத்துக்கெல்லாம் போடவே இல்லை மக்களே. எல்லாமே எடிட்டிங்கில் இருக்குது, எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால நான் வந்து அந்த படத்தையே நான் வந்து அழைச்சிட்டேன். அது ஜனகன 1 நான் பார்த்துருந்தேன் பாருங்க, அதெல்லாம் அழைச்சிட்டேன் மக்களே. கொஞ்சம் வேலையில் மாட்டிக்கிட்டேன், அதனால தான் எந்த வீடியோவும் போட முடியல. நேற்று வந்துட்டு என்ஜே அவரோட ஒரு பாட்டு நம்ம ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம், வல்லாத ஜாதி. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 நாளுக்கு முன்னுக்கு ரியாக்ஷன் பண்ணுது. நேற்று தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், அவ்வளோ லேட் ஆயிடுச்சு மக்களே. அது தவிர வந்துட்டு இன்னும் நிறைய பாட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நம்ம ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். டீசர் ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம், அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வேறு ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் எடுத்து வச்சுருக்க மக்களே. இன்னும் வந்துட்டு அதை எடிட் பண்ணல மக்களே. அதை எடிட் பண்ணால் நான் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பாருங்கள் மக்களே, என்னை மன்னிச்சுக்குங்க. அது கொஞ்சம் வேலையில் மாட்டிக்கிட்டேன், அதனால தான் எடிட்டே பண்ண முடியாமல் போயிடுது. ரியாக்ஷன் பண்ணிடலாம் மக்களே, ஆனால் எடிட் பண்ணுறது தான் அவ்வளோ கஷ்டம் மக்களே. ஏன்னா நான் வந்துட்டு அப்படியே தொடர்ந்து பேச மாட்டேன், நான் நிறுத்தி தான் பேசுவேன் மக்களே. எனக்கு அப்படி தான் வரும், அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. இருந்தாலும் நான் வந்து எடிட் பண்ணி நான் போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு நிறைய வீடியோ பண்ண முடியும். கண்டிப்பாக பண்ணிடுங்க மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரபாஸரோட ஒரு பெரிய பட்ஜெட் படம் மக்களே. இந்த படத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க, என்னையும் சேர்த்து மக்களே. என்ன படம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கல்கி 2898 AD படம் தான் மக்களே. அந்த படத்துக்கு தான் வந்துட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். அந்த படத்தோட ட்ரெய்லரும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேற்று தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நம்மளுக்கு டைம் கிடைக்கல, அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு தமிழ் தெலுங்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. இந்த படம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா மொழியிலேயே வந்து வெளியாக்குறாங்க, அதனால நம்ம வந்துட்டு தமிழ் தெலுங்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்துட்டு 27ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து லாக் பண்ணிட்டேன். நான் போய் இந்த படம் பார்க்கணுன்னு வேறு மாதிரி சம்பவமாக இருக்கும். கொஞ்ச நாள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்துலேருந்து ஒரு எபிசோட் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த படத்துலேருந்து நிறைய எபிசோடு, அது 4வது எபிசோடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த புஜி அந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 வருஷம் உழைச்சிருக்காங்க. 2020 வந்து ஆரம்பித்து 2024 வரைக்கும் வந்துட்டு முடிச்சிருக்காங்க. நேரம் எடுத்து அந்த புஜி ப்ராஜெக்ட் வந்து செஞ்சுருக்காங்க அந்த ரோபோட் மக்களே. அவ்வளோ கஷ்டம், ஆனால் வேறு லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த புஜியோட இன்ட்ரோ வந்திருக்கும், அதையும் நம்ம ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம், ஆனால் போட தான் முடியல. ஆனால் செமையாக இருந்துச்சு அந்த இன்ட்ரோ, வேறு லெவல் சம்பவம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு விஷுவல் ட்ரீட்டு, கண்டிப்பாக தேட்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன் இந்த படம் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் மக்களே. இப்போ நம்ம இந்த ட்ரெய்லரை பார்த்துடலாம் என்ன மாதிரி சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இது வரைக்கும் கமல்ஹாசன் சாரை வந்து காட்டுனதே இல்லை இந்த படத்தில். அவர் இருக்காரு நம்மளுக்கு தெரியும், ஆனால் வந்து அவரோட லுக்கை வந்து காட்டவே இல்லை. அபிஷன் சாரோட லுக்கை காமிச்சிட்டாங்க, பிரபாஸ் சாரோட லுக்கை காமிச்சிட்டாங்க, நிறைய பேரோட லுக்கும் காட்டிட்டாங்க. ஆனால் கமல்ஹாசன் சாரோட லுக்கை காட்டவே இல்லை. அவர் என்ன மாதிரி ரோலில் வர போகிறார் நம்மளுக்கு தெரியல மக்களே. அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இதில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம பார்த்துடலாம். பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழில் பார்ப்போம், அடுத்தது வந்து தெலுங்கில் பார்ப்போம் மக்களே. பார்த்துடலாம் மக்களே, லெட்ஸ் அண்ட் கோ. இந்த உலகத்தோட முதல் நகரம். வேற மாதிரி இடம் மக்களே. காசி தான் கடைசி நகரமா? வா, இன்னும் விஷுவல் பாருங்க, வேற லெவலு. எல்லாம் அங்கத்தானே இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். வா, நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு. இப்ப திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா, இப்ப வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. வேற மாதிரி மக்களே. பா, உயிருக்குள்ள இன்னொரு உயிர். நீ ஈண்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. நான் பா, வேற மாதிரி மக்களே. வெரி பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? வேற மாதிரி மக்களே. கண்டக்டர்னா நம்ம காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோம்,
1 மில்லியன் யூனிட்ஸ் உன்கிட்ட இருக்காடா? எதுவுமே இல்ல. செம மக்களே. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? ஓ என் கூட வா. யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குமா? அது போய் உன்னை தவிர உனக்கு வேற யாரையும் பிடிக்காது பைரவா. உலகத்துல ஒரே ஒரு சைடு தான், உன் சைடு. Bhairava, 5-star bounty. Let's go. ஹாய். ஹை ஓ எனக்கு அந்த பொண்ணு வேணும். ரெண்டு பேரும் ஃபைட் பண்றாங்க. நான் என்னால மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வர முடியும். ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க. இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போல. ஏ உங்க யுத்தம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுலயும் தோக்க மாட்டேன். பீஜம் வேற மாதிரி. ஓ செமையா இருக்கும் மக்களே. என்னதான் நடக்குது எப்பா? ஓ எஸ் மாதிரி இன்னும் இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிருக்காக எத்தனை பேர் இங்க பலி ஆகணும்? பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. இது வேற மாதிரி வம்போம். ஓ 27 ஜூன். வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. நான் முதலே சொல்லியிருப்பேன், எதுலேயுமே வந்து கமல்ஹாசன் சாரை காட்டலன்னு நான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தேன். கடைசியில் வந்துட்டு காமிச்சிட்டாங்க. வேற மாதிரி சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. லுக்கை பார்த்துருப்பீங்க, கமல்ஹாசன் சாரோட லுக்கை. எப்பா வேற மாதிரி மக்களே. கண்டிப்பாக 27 நான் போய் பார்த்துருவேன் மக்களே. நான் லாக் பண்ணிட்டேன் அந்த டேட்டை. நான் முதல்ல சொல்லியிருப்பேன், நான் பார்த்துருவேன் மக்களே. இப்போ நம்ம தெலுங்கில் பார்த்துடலாம். தெலுங்கில் எப்படி இருக்குன்னு ஒரிஜினல் லாங்குவேஜ் தெலுங்கில் நம்ம பார்த்துடலாம் மக்களே. சப்டைட்டில் போட்டாச்சு, நம்ம பார்த்துடலாம். லெட்ஸ் அண்ட் கோ. ఈ భూమి మీద మొదటి నగరం. ఈ వరల్డ్ లో చివరి இடத்த பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு. செம்மையாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. నీళ్ళుంటాయంట. தரமான சம்பவம் மக்கள். விஎஃப்எக்ஸ் சம்பவம். అన్ని అక్కడే ఉంటాయి. வா ఈ లోకంలో ఉన్నది ஓ దేవుడు ఒక్కడే, సుప్రీం యాస్కిన్. சுப்ரீம் யாசின் அவர் தான் வந்து கமல்ஹாசன் சாராக இருக்கும். வாய்ப்பு இருக்கு. నేను రక్షించాల్సిందే ఒక్కడే. 6000 సంవత్సరాల క్రితం కనిపించింది. ఇప్పుడు మళ్ళీ ఆ పవర్ వచ్చిందంటే ఇక వెలుగు వచ్చే సమయమైంది. அந்த லைட்டு ప్రాణంలో ఇంకో ప్రాణం. నువ్విప్పుడు కనపోయేది మామూలు ప్రాణం కాదమ్మా, సృష్టిని నేను కాపాడుతా. ஏ நீ எலாகைனா ஆப்பித்தரா. இந்த சீன் செமையாக இருக்கு. పొద్దున్నే ఫైట్ అండ్ బుజ్జి. தம்மம் பா. ఎంత మంచి కళ ఉన్నాను. பிரபாஸ் சார் என்ட்ரியே வேற லெவல். కాంప్లెక్స్ లో ఉన్నావంట. இடமே செமையாக இருக்கும். ఏమీ లేవు. నాలాంటి ఎంతమందికి నువ్వు అక్కడ హీరో తెలుసా? ఏ నాతో రా. యూనిట్స్ ఎక్కువ ఇస్తారా? అబద్ధం. నీకు జస్ట్ నువ్వంటేనే ఇష్టం భైరవా. ప్రపంచంలో ఒకటే ఒక సైడ్, నీ సైడ్. Bhairava, 5-star bounty. Let's go. హై. எடுத்து வெளியே தள்ளி விட்டாரு. இது செம ஃபைட் இருக்க போது. பிரபாஸ் இருக்கும், அமிதாப் பச்சன் சார் இருக்கும். అమ్మాయిని తీసుకురాగలను. అంత ష్యూర్? రికార్డ్స్ చూసుకో. இவரை வச்சு தீபிகா படுகோனை வந்து பிடிக்க போறாங்க. இப்படிதான் இருக்கு. మళ్ళీ మొదలైనట్టుంది. ఇది కూడా ఓడిపోను. ஓ ஓ ஓ ஓ அப்பா. ஓ இது வேற மாதிரி மக்களே. யா பிகெஸ்ட் ஃபாஸ். வா ఇంకా తొలి ఊపిరి కూడా తీసుకొని ఈ బిడ్డ కోసం ఇంకెంత మంది చనిపోవాలి? భయపడకు, వేరే மாதிரி వస్తుంది.
அப்பா அதுதான் அந்த பூஜி வண்டி எப்படி மாறிச்சு பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு பிரபாஸ் சார் வந்து பறந்து வராரு, செமையாக இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்கும்போது. இதெல்லாம் வந்து தேட்டரில் பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்க போகுது மக்களே. ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறேன் படம் பார்க்குறதுக்கு. 27ஆம் தேதி தரமான சம்பவம் இருக்க போகுது மக்கள். இந்த படத்தில் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்க போகிறேன். இதில் வந்து பிரபாஸ் சாரோட லுக்கு, அமிதாப் பச்சன் சாரோட லுக்கு, கடைசியாக கமல்ஹாசன் சாரோட லுக்கெலாம் வந்து அல்டிமேட்டு மக்களே, தாறுமாறாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு கமல்ஹாசன் சாரே வந்து காட்டல, அவர் இருக்காருன்னு தெரியும், ஆனால் வந்து காட்டவே இல்லை. இப்போ காட்டினாங்க பாருங்கள், வெறித்தனமான சம்பவம் மக்களே. இந்த ட்ரெய்லரே வந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு, சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து சல்யூட் பண்ணுறது இந்த படத்தோட டைரக்டருக்கு தான் மக்களே. அப்படி செஞ்சு வச்சுருக்காரு. அவரோட ஐடியா வச்சு இந்த மாதிரி உலகமே உருவாக்கியிருக்காரு பாருங்க, வேறு லெவல் மக்களே. கடைசி நகரம் தான் வந்துட்டு காசி நகரமா. அதை தவிர எந்த நகரமும் இல்லையா மக்களே. அழிஞ்சிக்கிட்டு வர ஒரு உலகம், அதில் வந்து கடைசியான நகரம் வந்துட்டு காசி நகரம். அங்கே வந்துட்டு சுப்ரீம் யாஷின் அவர் தான் வந்துட்டு ரூல் பண்ணுறாரு அந்த நகரத்தை. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்கி வரப்போகிறாரு மக்களே. கல்கி பார்த்தீங்கன்னா யாருன்னா விஷ்ணு பகவான், அவர் தான் மக்களே. விஷ்ணு பகவான் தான் அவரோட 10வது அவதாரம், கல்கி அவதாரமாக. கெட்ட இதை வந்து அழிக்கிறதுக்கு பிறக்கிறாரு மக்களே. அது பிறக்கிறதுக்கு முன்னுக்கு எவ்வளோலாம் பிரச்சனை வரும், அவங்கள வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சார் வந்து இறங்கி சண்டை போடுறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தீபிகா படுகோன் தான் வந்து கல்கி அவதாரம் இருக்காங்க பாருங்க, அவங்களோட அம்மாவை வந்து நடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு இடத்துல வந்து இன்ட்டுலாம் கொடுக்குறாங்க. இந்த பிள்ளை பிறக்கிறதுக்காக எவ்வளோ பேர்லாம் சாவாங்கன்னு கடைசியில் வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அது தவிர வந்துட்டு நிறைய பேர் இந்த டைட்டில் வரும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். கல்கினா யாருன்னா விஷ்ணு பகவான் 10வது அவதாரம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அது செம்மையாக வந்து செஞ்சுருக்காங்க மக்களே. பிரபாஸ் சார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கெட்டவங்க குரூப்பில் தான் வந்துட்டு வேலை செய்கிறாரு. தீபிகா படுகோன் அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்த்தாரு. அந்த மாதிரி தான் வந்து காட்டியிருந்தாங்க. பிரபாஸ் சார் வந்துட்டு தீபிகா படுகோனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க. அதில் வந்து அமிதாப் பச்சன் சாருக்கும் அப்புறம் வந்துட்டு பிரபாஸ் சாருக்கும் வந்து சண்டை வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தீபிகா படுகோனை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இவர் வந்து இறங்கி சண்டை போடுவார். செம்மையாக இருந்துச்சு அந்த சீன்லாம். அந்த கல்லில் இடிச்சு போவார் பாருங்க, அதெல்லாம் வேறு மாதிரி சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு பிரபாஸ் சாரும் வந்துட்டு இவங்க கூட வந்து சேர்ந்துக்குவாங்க. அப்படி தான் கதையாக இருக்க போகுது. ஹீரோவில் பிரபாஸ் சார் வந்து ஹீரோ, அதனால் இவங்க கூட சேர்ந்து அந்த கெட்டவங்களாம் அடிப்பாங்க. அந்த கெட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கமல்ஹாசன் சாராக தான் இருக்க போகுது. அவர் தான் வந்துட்டு சுப்ரீம் யாஷின் மக்களே. செமையாக வந்து பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் சம்பவம் மக்களே. இப்போ வந்து கமல்ஹாசன் சார் வந்துட்டு ஒரு நல்ல ரோலில் வந்து நடிச்சிருந்தாருன்னா நடுவிலே போயிடுவார். அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க நடுவில். ஆனால் ஒரு வில்லன் கேரக்டராக வந்துட்டு கமல்ஹாசன் சாரை வந்து வச்சுருக்காரு. அப்போ கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அது வந்து செவையாக இருந்துச்சு மக்களே. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அதுவும் அவரோட லுக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தரமான சம்பவம் மக்களே, தரமான சம்பவம். வேறு லெவல் ஆக்டர் மக்களே, லெஜெண்டரி. அவர் நேரம் வேண்டி தான் இந்த மாதிரிலாம் லுக்கு மாறி நடிக்க முடியும். எத்தனை படத்தில் வந்துட்டு எத்தனை காஸ்டியூம் போட்டார், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் சம்பவம் பண்ணி வச்சுருக்காரு. இதில் ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணி வச்சுருக்காரு மக்களே. கல்கி அவங்க வந்து எங்கே பிறப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷிம்பாலா ஒரு நகரம், அங்கே தான் வந்து பிறப்பாங்க. அந்த நகரத்தை வந்து காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டம் வந்துச்சு, ஒரு அழகான வந்துச்சு. அதுதான் நினைக்கிற மக்களே. தெரியல, படம் பார்க்கும்போது தான் தெரியும். அதெல்லாம் கொண்டு வந்தாங்களாம். இந்த படம் வந்து எங்கேயே போயிடுற மக்களே. வேறு மாதிரி சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் நாகா அஸ்வின், கண்டிப்பாக சல்யூட் அவர் பண்ணணும். அது அவரை தவிர இந்த படத்தோட டெக்னிக்கல் குழு இறங்கி சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. அவங்க சம்பவம் பண்ணலன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கா, இந்த மாதிரி இடமே வந்திருக்காரு. எத்தனையோ வருஷம் வந்துட்டு எஃபர்ட் போட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் சல்யூட் பண்ணணும், கண்டிப்பாக சல்யூட் பண்ணிப்போம். அடுத்தது வந்துட்டு மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் சார் சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு, இறங்கி செஞ்சிருக்காரு மக்களே. கேட்டிருப்பீங்க எல்லாம் பிஜிஎம். அப்பா பிரபாஸ் சார் வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஒருத்தனோட கையை பிடிச்சி அப்படியே உடைப்பாரு பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு பிஜிஎம் வச்சுருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் தாறுமாறாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு பிஜிஎம். எல்லாமே வேறு லெவல் மக்களே, வேறு லெவலில் வந்து சந்தோஷ் நாராயண் சார் வந்து போட்டிருக்காரு. அவருக்கும் ஒரு சல்யூட்டு, எடிட்டிங் பண்ணவங்களுக்கும் ஒரு சல்யூட்டு, அப்புறம் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் செஞ்சவங்களுக்கும் ஒரு சல்யூட்டு. மொத்தமாகவே இந்த டெக்னிக்கல் குழுக்கே ஒரு சல்யூட் தான் மக்களே. அந்த மாதிரி தான் வந்து சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துடலாம் மக்களே. 27ஆம் தேதி மக்களே. அது மட்டும் இல்லை, கடைசி அந்த ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க. கடைசின்னு சொல்ல, கடைசிக்கு நடுவில் பார்த்துருப்பீங்க. பெரிய ஃபைட்லாம் நடக்குது. அந்த லேசர் லைட் மாதிரி வந்து சுடுவாங்க பாருங்கள். அந்த ஒரு கலராக போகும் பாருங்கள். ஸ்டார் வார்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு மலையே வந்து சுடுறாங்க. சுடும் போது வந்துட்டு அந்த மலையை ஃபுல்லாக வந்து ஷீல் மாதிரி போட்டிருக்காங்க. அதை வந்து அடிச்சு அப்படியே மறைஞ்சு ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அதாக இருக்கட்டும், நிறைய சீனு வந்துட்டு பிரம்மாண்டமாக எடுத்து வச்சுருக்காங்க மக்களே. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 600 கோடி. நல்லா அந்த 600 கோடியை வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு, ஒரு அழகாக வந்திருக்கு மக்கள், ஒரு செமையான ஒரு படம் வந்திருக்கு. இதே 600 கோடி தான் வந்துட்டு ஆதிபுருஷில் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லாவே இல்லாத விஎஃப்எக்ஸ், அது செலவு பண்ணாங்க நம்மளுக்கு தெரியல, அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த 600 கோடி வந்துட்டு தரமாக வந்து செலவு பண்ணியிருக்காங்க, வேறு மாதிரி சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக வேறு லெவல் ஹிட் அடிக்கும் பிரபாஸ் இருக்குது, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இவரை பிடிக்கிறாங்க. அவர் ஒரு எடுத்தார் பாருங்க, அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட என்ட்ரி, அவர் அந்த டைலாக்கு, அதெல்லாம் வேறு லெவல் மக்களே. அவர் வந்துட்டு அப்படியே அந்த ஊடி போட்டுட்டு வருவார் பாருங்க, அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் அமிதாப் பச்சன் சாரோட என்ட்ரி, அவர் ஃபைட் பண்ணுறது, நிறைய பேர்த்த வந்து தூக்குறது, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. தீபிகா படுகோன் அவங்களோட கேரக்டரும் நல்லா இருக்குது. அவங்க தான் வந்துட்டு இன்னும் பகவானோட அம்மா வந்து நடிச்சிருக்காங்க, அம்மா ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பசுபதி சாரும் இருக்காரு, அவர் என்ன மாதிரி ரோலில் வர போகிறாரு தெரியல, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். சுப்ரீம் யாஷின் அவர் தான் வந்து கமல்ஹாசன் சாராக இருக்கும்போது அவர் தான் வந்துட்டு அந்த காசி நகரத்தை வந்து ரூல் பண்ணுறாரு. அதுவும் வந்து கெட்ட இதாக வந்து ரூல் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற தண்ணியெலாம் பிடுங்கிறது, அடிக்கிறது, மக்கள் கீழே இருக்கிற மக்கள்லாம் அடிச்சு பண்ணுறது, அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் வந்து பிறக்க போகிறாங்க. அந்த பிறக்கிறதுக்கு முன்னுக்கு வந்துட்டு கமல்ஹாசன் சார் வந்து அழிக்க பார்ப்பாங்க. அழிக்கக்கூடாதுன்னு வந்துட்டு அமிதாப் பச்சன் சார் வந்துட்டு போராடுவார், அவங்க கூட சண்டை போடுவார். அந்த சண்டையில் வந்துட்டு பிரபாஸ் சாரும் வந்து சேர்ந்துக்குவார். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரபாஸ் சார் வந்து தீபிகா படுகோனை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட்லாம் பண்ணுறாங்க. சுப்ரீம் யாஷினோட அந்த அடியாளெலாம் இருக்கு, நீங்கள் பாருங்கள், அவங்கள போட்டு அடிக்கிறதுலாம் இருக்குது. சரி பார்த்துருக்கீங்க. அப்படி தான் ஒரு செகண்டில் வந்துட்டு எல்லாம் மாறிடும். அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. விஎஃப்எல்லாம் தரமாக இருந்துச்சு மக்களே. கலர்லாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி விஷுவல் வந்துட்டு நிறைய படம் வந்திருக்கு ஹாலிவுட்டில். இப்போ வந்துட்டு இந்தியன் சினிமாவில் வருது, எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. எவ்வளோலாம் மாறிட்டாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும் இந்தியன் சினிமாவை. அது எனக்கு கண்டிப்பாக நம்புகிறேன். வெயிட் பண்ணி அதை நம்ம பார்ப்போம் மக்களே. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த ட்ரெய்லரு. செமையாக வந்து பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சு மக்களே, வேறு லெவலில் இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேறு மாதிரி சம்பவம் கண்டிப்பாக 27 நம்ம பார்த்துக்கலாம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே இந்த ரியாக்ஷனை. உங்களுக்கு நான் ரியாக்ஷன் பண்ணது பிடிச்சிருந்துச்சு, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரும்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கு போவோம். பாய் மக்களே.